ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல் வந்து டெக்ஸ்ட் சேனலா இருக்குல்ல. இப்போ டெக்ஸ்ட் சேனல் நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? இதுல எவ்வளோ வேலை இருக்கு? நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்க? அப்படிலாம் நிறைய பேருக்கு சில டவுட்டுகள் இருக்கும். நான் எவ்வளோ படிச்சிருக்கேன்? என்னோட டெக்ஸ்ட் சேனல் எப்படி வந்து நான் கத்துக்கிட்டேன்? அந்த விஷயங்கள வச்சு தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. என்ன அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே என்ன திறமை எல்லாருக்குமே ஏதாவது வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு திறமை இருக்கும் சரிங்களா. ஒன்று படிப்பு திறமை, இல்லைன்னா நம்மக்கிட்ட ஒரு பணத்திறமை, ஏதாவது ஒரு திறமைகள் வந்து நம்மள்கிட்ட இருக்கும். அது வெளி கொண்டு வரதும் கொண்டு வராத நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. அதை பற்றியான இன்னைக்கு ஒரு வீடியோ தான் சொல்ல போகிறேன். உண்மைக்குமே இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களோட சேனல் நம்ம வந்து எப்படி நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம ரன் பண்ணணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சோன்னே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி அப்படின்னா, என்னோடய சேனல் வந்து டெக்ஸ்ட் சேனலாக வந்துச்சு. எப்போதுமே நம்ம வந்து சேனலை விட நமக்கு எல்லா பிஸ்னஸ்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கைட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருக்கட்டும், இப்போ என்னோடய வீட்டுக்காராக இருக்கட்டும், யாரானாலும் ஒரு கைட் மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு யார் இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து எப்படி டெக்ஸ்ட் சேனல் வந்துச்சு, அப்புறம் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு வந்து சேனல் ஆரம்பிக்கும் போது என் வீட்டுக்காரர் வந்து சம்மதம் கொடுத்தாரு. சேனல் ஆரம்பின்னு சொன்னார். அது இன்னைய வரைக்கும் மாறாமல் இருக்குது. சேனல் ஆரம்பித்து கொண்டு போயிட்டே இருந்தேன். நிறைய விஷயங்கள் எப்போதுமே நான் சொல்கிறது வந்து எனக்கு டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்தது சூர்யா டவுட் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் என்னோட யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகாமல் இருந்தப்போ அந்த இடத்துல அவங்க உதவி பண்ணாங்க. என்றைக்குமே ஒருத்தவங்க உதவி பண்ணுனா அவங்கள வந்து அவங்களோட சூழ்நிலை நம்மள்கிட்ட பேசாமல் போனாலும் அந்த உதவியை வந்து நம்ம மறக்காமல் இருக்கணும்னா அவங்கக்கிட்ட அவங்க பேசாமல் போனாலும் நம்ம வந்து எப்போதும் நன்றியோடு இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எந்த உதவி செஞ்சாலும் சரி. அந்த மாதிரி அவங்க எனக்கு அந்த நேரத்தில் யூடியூப்பில் எனக்கு சர்ச் பண்ணி இந்த மாதிரி என்ன சேனலில் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு பார்த்து அந்த ஒரு உதவி என்னோடய சேனல் அடுத்த லெவலுக்கு வரதுக்கு அவங்க உதவி பண்ணாங்க. அப்போ எப்படின்னா அவங்க ஒரு கைடு மாதிரி எனக்கு வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க தூக்கி விட்டாங்க. அப்போது என்னை தூக்கி விட்டாங்க. அதுக்கடுத்து போட்ட வீடியோ எல்லாமே கொஞ்சம் வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு நான் வியூஸ் அதுக்காக அவங்க தூக்கி விட்டாங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து என்னோடய சேனலுக்கு ஒர்க் பண்ணுங்க, எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து அது சொல்கிறது நம்மளோட ஒரு நல்ல தன்மை கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கும், அவங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கும், ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருக்கும். அது போக வந்து அவங்களும் சேனல் வச்சுருக்கவங்களா இருப்பாங்க. சேனல் இல்லாமல் இருந்தாலுமே வேறு விஷயங்களை சொல்கிறோம். ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு பண ரீதியாக, ஒரு பிஸ்னஸ் யார் உதவி பண்ணினாலும் அந்த உதவி வச்சு நம்ம எப்படி முன்னேறி நம்ம போகணுங்கிறது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு முக்கியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லா விதத்துலையும் யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நம்ம நினைக்கக்கூடிய என்ன தெரியுமா, நம்ம முயற்சியில் நம்ம முன்னேறி போய் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம மனசுக்கு வந்து நிம்மதியாகவும் இருக்கும். அது நம்ம மனசுக்கு வந்து தோன்றுறது. அதே மாதிரி தான் நம்ம செய்யணும். நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உதவி வச்சு அடுத்து நம்ம மென்மேலும் எப்படி வளர்ந்து போகணும், ஏதோ ஒரு இடத்துல வந்து தெரியாத சில விஷயங்களை அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். அப்படி தான் நான் இந்த என்னோடய யூடியூப் சேனல் டெக்ஸ்ட் சேனலாக நான் மாற்றும் பொழுது தெரியாத விஷயங்களை நிறைய விஷயங்கள் தம்ப்ளைன் இப்படி கிரியேட் பண்ணி வைங்க, அந்த எழுத்து இப்படி டச் பண்ணி வைங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சிலதை வந்து என்னோடய வீட்டுக்கார் செல்லுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு அது உண்மையாக விஷயம் இருக்கும் பொழுது என்னோடய டெக்ஸ்ட் சேனலாக நான் வீடியோ போட்டேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேச்சு திறமை, அதுக்கடுத்து நம்மளோட எடிட்டிங் திறமை. இது ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் வீடியோனா இதுதான் முக்கியம். யூடியூப்புங்கிறது பெரிய கடல் சரிங்களா. யூடியூப்புங்கிறது ஒரு பெரிய கடல். அதில் யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருமே சமந்தான். நம்ம வீடியோ போடுறோம், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத எல்லா மோட்டிவேஷன் எல்லாரோடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கும். யூடியூப் சேனல் வச்சு நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் இதில் வந்து இப்போ நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம 10 பேர் சார்ந்து இருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா தாராளமாக உங்களுக்கு பேச்சு திறமையும் எடிட்டிங் திறமையும் இருந்துச்சுன்னா தாராளமாக இதேமாதிரி உங்களோட சேனலில் நீங்களும் முயற்சி பண்ணி எடிட்டிங் பண்ணி போடுங்க. அதுக்காக என்னைய மாதிரியே நீங்கள் பார்த்து போடுறீங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. இல்லை என்னையை பற்றி தான் நீங்கள் பேசி போகிறீங்கன்னு நினைக்கவும் கூடாது சரிங்களா. உங்களோட திறமை நீங்கள் செஞ்சுட்டே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசி போட்டிருக்கேன், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது என்னோடய வயசுலேருந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் போட்டு போங்க, அது உங்களோட திறமை. அப்படிங்கிறது ஒவ்வொரு திறமை. அதே மாதிரி தான் என்னோடய திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன். அதை வந்து கைட் பண்ணதுக்கு எனக்கு சூர்யாக்கா இருந்தாங்க, கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளுக்கு செல் இருக்குது, அதை வச்சு நான் கற்றுக்கிட்டேன். டச் சேனல் வந்து அதில் வச்சு நான் பார்த்துக்கும் 1க்கு 5 வீடியோ பார்த்து தான் ஒரு வீடியோ நான் போடுவேன். அது கரெக்டான இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு பொய்யான விஷயத்தை பரப்பக்கூடாது. மற்ற விஷயங்கள் வேறு, ஃப்ராங்க் வீடியோ அதுனா அது வந்து ஃப்ராங்க் பண்ணுறது, இது ஜாலியாக பேசுகிறது அது வேறு விஷயம்.
இப்போ இந்த டெக்ஸ்ட் சேனலுங்கிற விஷயத்தில் வந்து எல்லா விஷயமே உண்மையாக இருக்கணும். ஏன்னா அவங்க அதை செட்டிங்ஸ் பண்ணுவாங்க, அவங்க அந்த வீடியோவில் அதை பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது உண்மையாக இருக்கணும். அதே மாதிரி தான் என்னோட வீடியோ நான் அப்படி தான் கண்டினியூவாக போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என்னோட எடிட்டிங், என்னோட பேச்சு திறமைக்கு நான் அதை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கும் எடிட்டிங் பண்ண தெரிஞ்சு, பேச்சு திறமை இருந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷமாக தாராளமாக பார்த்து போட்டுக்கிட்டே இருங்க. அதை தான் நான் சொல்லுவேன். அதுக்காக என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்து போடக்கூடாது, என்னோடய சேனல் மேலே நீங்கள் ரன் பண்ணக்கூடாது அப்படி வந்து சொல்லவே மாட்டேன். எல்லாமே இதில் பொது தான். எல்லாருமே சம்பாதிக்க வந்திருக்கோம். அவங்கவுங்க திறமையை வச்சு, அவங்கவுங்க மோட்டிவேஷனை வச்சு சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி தான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நான் என்ன படிச்சிருக்கேன் அதை மெயினாக சொல்கிறேன். 9th நான் படிச்சிருக்கேன். 9th ஃபெயிலு தான். இங்கிலீஷு சுத்தமாக எனக்கு தெரியாது. சரிங்களா? இங்கிலீஷ் வந்து பேசுகிறத வந்து புரிஞ்சுக்க தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கடுத்து தெரியாது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற திறமையும், ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதை பார்த்து கற்றுக்கிற திறமையும் எனக்கு அதுகிட்ட இருக்குது. சரிங்களா? அதை மாதிரி வச்சுக்கிட்டு தான் என்னோடய டெக்ஸ்ட் சேனலை நான் ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு மெயில் வரையிலையும் சரி, ஒவ்வொரு விஷயம் வரையிலையும் முன்னாடி அக்காட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் நானே வந்து தமிழில் ஒரு இங்கிலீஷ் விஷயத்த தமிழில் வந்து மாற்றி பார்த்துக்கிற ஆப்ஷன்லாம் இப்போ நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை ஏற்றி வச்சு அதை க்ரீன்ஷாட் எடுப்பேன். மெயிலாக இருந்தாலும் சரி, ஒரு பேடு கமெண்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் க்ரீன்ஷாட் எடுப்பேன். அந்த ஆப்ஷனில் கொண்டு போய் போடுவேன். தமிழில் பார்த்து படித்து புரிஞ்சுக்குவேன். அந்த மாதிரி தான் என்னோடய திறமையில நான் வளர்த்து என்னோடய டெக்ஸ்ட் சேனலில் நான் வச்சுருக்கேன். சத்தியமாக நீங்கள் நம்பலான்னு நம்பாட்டி, நான் 9th தான் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. என்னால் இவ்வளோ கிளாரிட்டியாக போட முடியாது. அது என்னோடய திறமை, என்னோடய பேச்சு திறமை, எடிட்டிங் திறமை. நான் போட்டுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். அதேமாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். நீங்களும் அதை முயற்சி பண்ணி கண்டிப்பாக யூடியூப்பில் சம்பாதிக்கணும், சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. டெக்ஸ்ட் சேனல் மட்டும் இல்லாமல் எந்த சேனலில் நீங்கள் குக்கிங் சேனலா, விளாக் சேனலா, எல்லாம் போகிறதா இருந்தாலும் நம்மளோட தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கடுத்து வீடியோ எடிட்டிங், உங்களோட வாய்ஸு, பேச்சு திறமை நல்லா பேச கற்றுக்கோங்க. பேச கற்றுக்கிட்டா தான் மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க. முன்னெல்லாம் எனக்கு சுத்தமாக பேச தெரியல. இப்போ ஓரளவுக்கு பேசியிருக்கேன். இன்னும் நான் நல்லா பேசி என்னோடய சேனலை வந்து நான் ரன் பண்ணி கொண்டு போவேனுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யாக்கா. அதேமாதிரி உங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து இந்த சேனல் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் யாராவது ஒருத்தவங்க ஒரு துணை இருப்பாங்க. அதுக்காக அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, நீங்கள் எனக்கு மட்டும் தான் உதவணும், எனக்கு மட்டும் தான் செய்யணும், மற்றவங்களுக்கு செய்வீங்க, எனக்குன்னா செய்ய மாட்டீங்க, அந்த விஷயத்த மட்டும் விட்டுருங்க. ஒரு வாட்டி ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம எப்படி முன்னேறணும் போகணுங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம முன்னேறி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறி போனால் தானே அது சந்தோஷம், நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம சொந்த காலில் நடக்கிறதும் நம்மளை தூக்கி கொண்டு போய் இன்னொருத்தவங்க விடுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன திறமை இருக்கோ அதை நம்மளோட சொந்த முயற்சியில் பண்ணணும். அதை எடுத்து கொடுக்க ஒரு கைட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போங்க. கண்டிப்பாக வந்து எனக்கிட்ட பேசுகிறவங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபோன் பண்ணி இந்த யூடியூப் டவுட் இதெல்லாம் கேட்குறவங்கள்ட்ட நான் வந்து தாழ்ந்து பேச மாட்டேன். இதெல்லாம் உங்களால் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியும். 40 பேர் 50 பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்கள் சேனல் ரன் பண்ண முடியும். இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்னு இன்னை வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து அவங்கள தாழ்ந்து பேசுகிற மாதிரி உங்களால் இது செய்ய முடியாது, நீ இவ்வளோ தானே வச்சிருக்க அப்படிங்கிற வார்த்தை என்றைக்குமே என் வாயிலேருந்து வந்தது கிடையாது. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நீங்களும் வந்து சாதிச்சு கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து சம்பாதிக்க முடியும். பேச்சு திறமை, எடிட்டிங் திறமை கண்டிப்பாக முக்கியம். அதை வந்து நல்லா கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நான்லாம் படிக்கவே கிடையாது. என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இதில் படித்தவங்களும் இருப்பீங்க, படிக்காதவங்களும் இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாத்தாலுமே முடியும். சரிங்களா? நான் நம்பிக்கையாக தான் பேசியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே.